ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அண்ட் வீடு. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூபார்ன் பேபி எசென்ஷியல் திங்ஸ் பார்க்க போகிறோம். இது ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ. பேபி பிறந்ததுமே நம்ம ஒன்று ஒன்று அவங்களுக்கு பார்த்து பார்த்து வாங்குவோம். பட் டெலிவரி டைமில் என்ன ஆகும்னா நம்மளோட கூட உள்ளவங்க தான் வாங்கிட்டு தருவாங்க. பெரியவங்களாம் சொல்லுவாங்க பேபிஸ்க்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே வாங்கி வைக்கக்கூடாதுன்னு. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த லாக்டவுன் டைமில் எனக்கு பேபி பிறந்தாங்க. நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஏன் அப்படின்னா எந்த ஒரு ட்ரெஸ்ஸு கூட கிடைக்கல, பேபிக்கு எசென்ஷியலான ட்ரெஸ்ஸு கூட. அதுவே நாங்கள் ரொம்ப அலைஞ்சு தான் வாங்கினோம். ஸோ உங்களால் நீங்கள் எதுவுமே நிறையெல்லாம் வாங்கி வைக்க வேண்டாம். ட்ரெஸ்ஸில் ஒரு 2 இது இந்த மாதிரி ரொம்ப எசென்ஷியலான ஐட்டம்ஸ் பேபிக்கு முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்னோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பேபி ப்ராடக்ட்ஸும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் கீழே பட்டன்ஸ் வச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு. இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா சாஃப்டாக இருக்குது. துவைச்சும் அப்படியே தான் இருக்குது, கலர்லாம் போகலை. பட் இப்போதைக்கு பேபிஸ்க்கு இது டயப்பர் போட்டு தான் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது ஃபுல்லாக போடுறதுனால யூரின் ஓவர்ஃப்ளோ ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட ஆசைக்கு பேபிஸ்க்கு இது போட்டு விட்டுக்கலாம். அண்ட் தென் நியூபார்ன் பேபிஸ்க்கு நான் இந்த ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இது ரொம்ப சாஃப்டான காட்டன் ட்ரெஸ்ஸு, ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். நியூபார்ன் ஸ்கின்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உடனே அலர்ஜி ஆகிடும் எந்த இது பட்டாலும். அதனால இந்த ட்ரெஸ்ஸை அவங்க கொஞ்சம் 1 மந்த் வரைக்குமே இந்த ட்ரெஸ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமும் போட்டு விடலாம். பட் ஃபஸ்ட்டு 1 மந்த் வரைக்கும் வேறு ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது ஒரு நாட் வச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. இதுவும் 6 மந்த்ஸ் வரைக்கும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கு. என் பேபிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் தென் இது ஃபுல் கை ஆஃப் ஹேண்ட் வச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. இது நைட் டைம்லலாம் அவங்க கை காலம் ஜில்லுன்னு ஆகிற டைமில் இது போட்டு விட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் இது அதே மாதிரி ஹாஃப் ஸ்லீவ் ட்ரெஸ்ஸு. அதில் ஹாஃப் ஸ்லீவ் ட்ரெஸ் இருக்குது. அண்ட் தென் என்னோட பேபியோட ஃபங்க்ஷனுக்கு வீட்டு கலைக்கிற ஃபங்க்ஷனுக்கு அம்மா பட்டுப்பாவாடை எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சைஸ்க்கும் கிடைக்குது. அண்ட் பேபிக்கு டவல், இது ஹூட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தலைக்கு போட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி உள்ள டவல். இது பேபி அவங்க நியூபார்னில் படுத்திருப்பாங்க. பட் கொஞ்சம் அதுக்கப்புறம் நவுந்து வர ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துல போட்டால் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அதனால சேஃப்டிக்கு ஒரு பில்லோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். அண்ட் தென் பேபிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வெளியில் போனால் போட்டு தூக்கிட்டு போகலாம். வீட்டில் இந்த மாதிரி ட்ரெஸ் போட தேவையில்ல, ஃப்ராக்கு. அப்புறம் பேபியோட டயப்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா பாப்பா பிராண்டில் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேபிக்கு நைட் டைம்லலாம் நார்மல் பேம்பர்ஸ் போட்டோம் அப்படின்னா அதில் கெமிக்கல் கலந்துருக்கிறதுனால பேபிக்கு அலர்ஜி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இது போட்டு வச்சோம் அப்படின்னா இது 3 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த உள்ள சேஞ்சிங் பேடை மட்டும் மாற்றிக்கணும். மற்றபடி யூரின் அப்சார்ப் பண்ணிட்டு இது ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா பிராண்ட் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம். இது 1 டைம் யூரின் போனாலே ஓவர்ஃப்ளோ ஆகிடுது. இது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் தென் பேபிஸ்க்கு தலைக்கு ஒரு கேப்பு, மிட்டன்ஸு, சாக்ஸு இதெல்லாம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க அடிக்கடி யூரின்லாம் போனாங்க அப்படின்னா ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடுவாங்க. அப்போ இதை போட்டு விடலாம். அப்புறம் பேபி ரப்புன்றது நார்மலாக இது பேபிஸ்க்கு தடவை வேணாம் என்ன கேட்டால். ஏன் அப்படின்னா நிறைய நேச்சுரல் வேஸ் இருக்குது. பேபிக்கு சளி, இருமல், தும்மல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் இயற்கையாகவே எப்படிலாம் குணப்படுத்தலாங்கிறத பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக போடுறேன். இது வாங்கி வச்சோம். நாங்கள் இன்ன வரைக்கும் எங்கள் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணல. நேச்சுரல் வேஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது பேபிக்கு அலர்ஜிலாம் அந்தளவுக்குலாம் ஆகாது. பேபிக்கு எப்போயுமே ஒரு தெர்மாமீட்டர் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். ஏன் அப்படின்னா தடுப்பூசி போட்டோம் அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு ஜுரம் இருக்கா இல்லையான்னு லைட்டாக சுடுற மாதிரி இருக்கும். பட் பார்த்தா டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்கும். அதை நம்ம வீட்டில் செக் பண்ணிக்கிட்டோம், நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும். எப்போயுமே இது சேஃப்டிக்கு நம்மள்ட்ட இருக்கணும் ஒரு டிஜிட்டல் தெர்மாமீட்டர். டிஜிட்டலும் நார்மலாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பேபி கோம்பு, நார்மல் கோம்பு என் பேபிக்கு பிறந்ததுலேருந்தே ரொம்பவே அவங்களுக்கு முடி இருக்குது. அவங்க கேர்ள் பேபி.
அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப வேர்த்துரும் பேபிக்கு. ஸோ வந்து லைட்டாவாச்சும் அவங்களுக்கு வந்து சீவணும். ஸோ வந்து நார்மல் சீப் அவங்களுக்கு போட முடியாது. அதனால வந்து பேபி கோம் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் பேபிக்கு மெடிசின்ஸு, பாலடை, ஃபில்லரு இதெல்லாம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் வந்து நான் எல்லாமே வந்து பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹிமாலயா தான் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே நல்லாயிருக்கு. டயப்பர் க்ரீமாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பேம்பர்ஸ் வந்து நான் வெளியில் போகிறப்ப தூக்கிட்டு போவேன் பாப்பாவுக்கு போட்டு, ஹாஸ்பிட்டல் போகிறப்பெல்லாம். ஏன்னா யூரின் தான் எட்டா கஷ்டம்ன்ட்டு. அப்போ வந்து இந்த டயப்பர் க்ரீமை தடவிட்டு நம்ம வந்து டயப்பர் போட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரேஷஸ்லாம் வராது. வைப்ஸு, அதுக்கப்புறம் வந்து க்ரீம் இருக்குது, லோஷன், பேபி சோப், ஷாம்பூ, பவுடர் இதெல்லாம் நான் வந்து ஹிமாலயா தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ரிவ்யூலாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நான் பேபிக்கு வந்து உரமருந்து கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு நம்மளோட பாரம்பரிய முறையை வந்து நம்ம மறக்க முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால உரமருந்து வந்து ரொம்பவே நல்லது. சளியாக இருக்கட்டும், குழந்தைக்கு மோஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்துக்கும் வந்து க்யூர் பண்ணும். ஸோ வந்து அதை நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து உரமருந்து பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வந்து லாக்டோகெலமைன் லோஷன் வந்து கொடுத்தாங்க பேபிக்கு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிறந்து செகண்ட் டே வந்து பாப்பாவுக்கு ரேஷஸ் மாதிரி ரெட்டாக இருந்துச்சு உடம்புலலாம். பட் வந்து அதுவாக போயிடுச்சு, நாங்கள் இது யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் பேபிக்கு வந்து வைப் பண்ணுறதுக்கு ஒரு டவல், வாமிட் பண்ணாலும் எது பண்ணாலும் வச்சுக்கணும் எப்பயுமே. ஒரு டவல் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே தேவைப்படும். இது வந்து பேபியோட நெயில் கிளிப்பர்ஸ் செட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம். இதில் வந்து நெயில் கட்டர், அப்புறம் வந்து நெயில் ஃபைல், நெயில் சிசர், நோஸ் டஸ்டர் இது எல்லாமே இதில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து பேபிக்கு வந்து நார்மலாக இருக்கப்ப அந்த டயப்பரோ இல்லை பேம்பர்ஸோ இதெல்லாம் போடாமல் இந்த மாதிரி வந்து கிளாத்தில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எங்கள் பேபிக்கு நிறையாவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காட்டன் கிளாத்தில், நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாத்தில் வந்து இந்த மாதிரி தைச்சி வச்சுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து பேபி பெட்டு, மஸ்கிட்டோ நெட் பெட் வந்து வச்சுருக்கோம். இதுதான் நைட்டில் வந்து பேபிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா வந்து நம்ம தூங்கி அசந்துட்டோம் அப்படின்னா வந்து பேபி என்ன அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ வந்து நம்ம வந்து இந்த மஸ்கிட்டோ நெட் பெட் வந்து போட்டுக்கிறது ரொம்பவே சேஃபு. இது வந்து பேபி கேரியர் வச்சு தூக்கிட்டு போகிறது. அண்ட் அவங்களுக்கு ஒரு பில்லோ இருக்குது பேபிக்கு. அப்புறம் வந்து டயப்பர் பேக் இருக்குது. இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்து இது ஒரு பெட். இது ஹாஸ்பிட்டல்லே அவங்க பிறந்தப்போ வந்து வாங்கினாங்க என்னோட பேபியை. இதில் தான் வந்து அவங்க எங்கிட்ட தூக்கிட்டு வந்து காட்டினாங்க அந்த பெட்டு. இதோட வந்து ஒரு யூரின் பேட் வந்து அட்டாச்சாக வரும். அண்ட் இது வந்து ஒரு பேபிக்கு யூரின் மேட்டு தான், பிளாஸ்டிக் மேட்டை. இது ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோடய அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.